வணக்கம், வணக்கம். அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ எடப்பாடி பழனிசாமி, மதிதிரேயன் நேற்று திடீர்னு சந்திச்சிருக்காங்க. என்ன காரணம்? அவர் பாஜகவுல இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பாஜகவில இருந்து விலகி இப்ப அதிமுகவில் சேர முடிவெடுத்திருப்பதாக ஒரு செய்தி. ஆ பாஜக வந்து எந்த பதவியும் அவருக்கு குடுக்கல. கடந்த 2 ஆண்டுகளாக 2022ல போய் ஜாயின் பண்ணாருன்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் எந்த பதவியும் கொடுக்காதனால, மீண்டும் அதிமுகவில் இணைய முடிவெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் செய்தி. இதுக்கு முன்னாடி அவரோட வரலாறு என்ன? ஏன் வந்து இப்ப அதிமுகல மீண்டும் இணைகிறார்? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ அதிமுக. அதிமுகவுக்கு ஒரு நீண்ட கால தொடர்பு மைத்ரேயனுக்கு உண்டு. 2022ல அதிமுகல ஜாயின் பண்ணாருன்னு நெனைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் பாஜகவுல இருந்தார். பாஜகவுல இருந்தார். அதுக்கப்புறம் அதிமுகல இணைந்ததுக்கு பிறகு 2002லேருந்து 3 முறை மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாநிலங்களவை வந்து 6 ஆண்டுகள் நெனைக்கிறேன் இல்லையா? ஸோ 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2019க்கு பிறகு அவருக்கு எந்த பதவியும் வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு அவர் வந்து கிட்டத்தட்ட ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திடீர்னு ஒரு நாள் அந்த பதவி விலகிய ஓபிஎஸ்ஸ போய் பார்த்ததுனால எடப்பாடி பழனிசாமி அவர கட்சியில இருந்து நீக்கிட்டார். 2022 நெனைக்கிறேன். ஓபிஎஸ்ஸை நீக்கிய பிறகு. அங்க போய் ஓபிஎஸ்ஸ பார்த்தோனே கட்சி விட்டு நீக்கினாங்க. கொஞ்ச நாள் இருந்தாரு. அதுக்கப்புறம் பாஜகல போய் இணைந்தார். பாஜகல நீண்ட காலமாக இருந்த அவருக்கு எந்த பதவியும் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது 2 வருஷமா. அவர கண்டுக்கவே இல்ல அப்படிங்கிறது தான். ஸோ பாஜகவிற்கு சென்று அவர் பொறுத்து பொறுத்து பார்த்தார். ஏதாவது கவர்னர் போஸ்ட் கிடைக்குமா அப்படின்லாம் கூட அவர் ஏதோ ட்ரை பண்ணதா செய்தி. பட் எந்த விதமான ஒரு சமிஞ்சையும் தெரியல. அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ, எம்பிக்காவது குடுப்பாங்களான்னு பார்த்தா அதுவும் குடுக்க மாட்டாங்க போல இருக்கு. அதனால நான் மீண்டும் இங்க வரேன். எனக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் போல இருக்கு. அதனால பாஜகவிலிருந்து வந்த மைத்ரேயன் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில மீண்டும் அதிமுகவில் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறது. இது பாஜகவுக்கு பின்னடைவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைத்ரேயன் ஆக்சுவலா ஒரு உயர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மயிலாப்பூரை பூர்வீகமாக கொண்டவர். ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது மிகப்பெரிய அளவுல அவரு மதிக்கப்பட்டார். 3 முறை தொடர்ந்து வந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் தாண்டி அவருக்கு அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது பாஜகல தான் அதிகமா இருந்தது. அதிமுகவுக்கு வந்த பிறகு அவருக்கு மிகப்பெரிய மதிப்பளிக்கப்பட்டு ராஜ்யசபா எம்பிலாம் குடுக்கப்பட்டதுங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து பெருசா அவர கண்டுக்கவே இல்ல. அதான் உண்ம. ஆனா அவர் ஒரு ஓபிஎஸ் ஆதரவாளராகவே ரொம்ப நாள் இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் மீண்டும் எடப்பாடிய சந்திச்சு அவரு அங்க ஜாயின் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸோ மேட்டுக்குடி மக்களோட வாக்குகள் வந்து அதிமுக கிடைக்குங்கிற நம்பிக்கையோட எடப்பாடி பழனிசாமி மைத்ரேயனை மீண்டும் இணைத்திருக்கிறார். தென் சென்னை தொகுதியில கொஞ்சம் செல்வாக்கு மிகுந்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி குடுப்பார். ஒரு 2, 3% இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியோட எதிர்பார்ப்பு. ஏன்னா தென் சென்னையில ஏற்கனவே கிட்டத்தட்ட 3வது இடம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த வகையில தான் இப்ப தென் சென்னையும் சரி, மத்திய சென்னையிலும் அதிமுகவுடைய வாக்குகள் வந்து மிகச் சரிந்து கிடக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால தென் சென்னையில வாக்கு வங்கி அதிகரிப்பதற்காக மைத்ரேயன் கேட்ட உடனேயே ஒத்துக்கிட்டு அவர் வந்து அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் அப்படிங்கிறது தான். அவருக்கு ஏதாவது மாநிலங்கள் அளவுல ஏதாவது பொறுப்பு குடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அல்லது வரும் ராஜ்யசபா தேர்தல் இந்த 2025ல வருது. அதுல எனக்கு எம்பி பதவி வேணும்னு கேட்டு கூட வந்திருக்கலாம். தெரியாது. ஸோ ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காரு. பட் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த அவர், உடனடியாக நான் அதிமுகவில் இணைகிறேன்னு சொல்லி இணைந்து விட்டார் அப்படிங்கிறது தான் செய்தி. அது அதாவது இது வந்து டக்குன்னு எதுவுமே எதிர்பார்க்காம திடீர் சந்திப்பாகத்தான் நடந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவரு பாஜக மேல் ரொம்ப நாளா வெறுப்புல இருந்தாரு அப்படிங்கிறதை காட்டுவதற்காக மைத்ரேயன் அவர்கள் செய்திருக்கிறார். அது அண்ணாமலை மேலயே ஒரு கோவம். ஏன்னா அண்ணாமலை அவரெல்லாம் மதிக்கிறதே கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால அண்ணாமலை அ லண்டன் போயிட்டாரு. எதையும் கண்டுக்காம. இப்ப வந்திருக்கிற அவர் பேர் என்ன? ராஜாவா? ராஜா எதுவும் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால நாம் விலகி இருப்பது நல்லதுன்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு வந்துட்டார். அவ்வளவுதான். ஸோ எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அவர் அதிமுகவில் இணைந்து விட்டார். ஸோ மற்றொரு செய்தியோடு மீண்டும் இணைகிறேன். ஆதரவளிக்கின்ற அனைத்து